ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஎல் எலிமினேட்டர் மேட்ச் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் கேண்டி ஃபால்கான்ஸுக்கும் எங்கே நடக்குதுன்னா நம்ம பிரேமதாசா ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான டீம் ஆப்ஷன் இருக்கு, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை எடுக்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வித் பிளேயர் கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வென்யூ ரெக்கார்ட்ஸோட இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரெயின் வர்றதுக்கான சின்ன சான்ஸ் கூட மேபி ஆகலாம். ஆனா இப்போ இதுல நைட்டு மேட்ச் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல இது ஒரு பேலன்ஸ்டு பிச்சு தான். பேட்டர் பவுலர் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகும். ஆனா இனிஷியல் ஹெல்ப் நல்ல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும் அந்த பவர் பிளேல. அதுல பிளேயர்ஸ் ரொட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி பேட்டர்ஸ் நல்லா பிளே பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா விக்கெட் ஃபால்ஸ் அதிகமா ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பால் ஹார்ட் ஆனதும் ஸ்பின்னருக்கு நல்ல டேர்ன் ஆகும். அதனால குட் ஸ்பின்னர் கண்டிப்பா இந்த மேட்சை பொறுத்தவரை நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் இதுல எடுப்பாங்க. டோட்டல் மேட்ச் பிளே பண்ணது 51ல 26 ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்காங்க, 24 செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிலோ ஸ்கோர் 150 தான் அதிகமா இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் எபோவ் ஸ்கோர் 195 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோரா 150 to 160 தான் இப்ப நடந்த எல்பிஎல் டோர்னமெண்ட்ல நடந்திருக்கு. ஒரே ஒரு இதுல தான் 222 ரன்ஸ் கேஎஃப்எல் மேட்ச் கேண்டி ஃபால்கான்ஸ் டீம் இங்க அடிச்சிருக்காங்க. சோ இந்த விஷயத்த வச்சும் நம்ம டிசைட் பண்ணலாம். இந்த பிச்சில் நடந்த 6 மேட்ச் பாத்தீங்கன்னா 6 மேட்சுமே 6 மேட்ச்ல 5 மேட்சுமே லோ ஸ்கோர் தான். 140, 130, 120, 100. ஸோ கம்ப்ளீட் பவுலர்ஸ்க்கு இது பண்ற மாதிரியான சர்ஃபேஸ்ல தான் இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்ச்ல பேட்டர்ஸ்க்கும் சப்போர்ட் ஆயிருக்கு. இப்ப கேஎஃப்எல் லாஸ்டா பிளே பண்ணது 200 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை அவங்க டிஎஸ் 168 ரன் வரைக்கும் அடிச்சு சேஸ் பண்ண அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபைனல் மேட்ச்ல நல்ல பிச்சை ஃபிளாட் பண்ணி அதை கொடுக்கும் போது பேட்டர்ஸ்க்கு ஒரு இன்னிங்ஸாவது சப்போர்ட் ஆயிரும். ஒண்ணு அப்படி இல்லை அப்படின்னா பவுலிங் சர்ஃபேஸுக்கே தான் பிச்சு இருக்கு மாறுதுன்னு லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டும் பாருங்க. அதுக்கு முந்தின 3 PM மேட்சையும் நீங்க அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்தும் பாருங்க எந்த மாதிரி வருதுன்னு. ஸோ அதுல இருந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணலாம். ஏன்னா சேம் பிச்சில் தான் மேட்ச் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பேட்டினுக்கு கூட மாற வாய்ப்பு இருக்கும். ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணி டீம் போடுங்க. கம்ப்ளீட் பவுலிங்க்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இங்க நடந்த 6 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு 34 விக்கெட்டும் ஃபேசர்ஸ்க்கு 42 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 14, செகண்ட் இன்னிங்ஸ்ல 20 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ்க்கு 27 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ்க்கு 15 விக்கெட்ஸ் இங்க கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இப்போ ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் கேஎஃப்எல்லுக்கும் யாரு நல்ல டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கேண்டி ஃபால்கான்ஸ் இந்த வென்யூல 200 ரன்ஸும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு டீமுக்குமே சப்போர்ட் பண்ணி டீம் போடுங்க. இப்போ இந்த ரெண்டு டீமுக்குமான பாசிபிள் பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா சண்டிமல், ஃபிளெக்சர், ஹாரிஸ், கே மெண்டிஸ், ஆஞ்சலோ மேத்யூஸ், துஷன் ஷனாக்கா, அப்புறம் பாத்தீங்கன்னா அசரங்கா, அப்புறம் பாத்தீங்கன்னா ரமேஷ் மெண்டிஸ், அப்புறம் எஸ்டி செல்வா, கோமஸ், ஹுஸ்னைன் இருக்கிறதுக்கு வாய்ப்பானது இருக்கு. மேபி 1 or 2 பிளேயர்ஸை அவங்க சேஞ்ச் பண்ணலாம் மெயினான மேட்ச்ங்கிறதுனால. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இங்க இவங்க லாஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளேயிங் 11ல 1 or 2 சேஞ்சஸ் மேபி பண்ணிடுவாங்க. குர்பாஸ் பரேரா, வாசிம் சமரவிக்ரமா, கிளென் பிலிப்ஸ், துஷார் பரேரா, சதாப் கான், துனித் வெல்லங்கே, அப்புறம் பாத்தீங்கன்னா கருணாரத்னே மேபி கொண்டு வரலாம் பவுலினுக்கு சப்போர்ட் ஆகுறதுனால. அப்படி இல்லைன்னா பழைய லைனப்லயே போயிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பி பெர்னாண்டோ, அப்புறம் பத்திரானா. ஸோ இதுல ஏதாவது இப்போ பவுலினுக்கு தான் சப்போர்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பவுலிங்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. இல்ல பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஒருத்தங்களா அடிஷனலா ஆட் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ பிளேயரோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மேட்சோடைய ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் யார் இருக்காங்கன்னா சதாப் கான் தான் இருக்கிறாங்க. சரி, இவங்க ஹசரங்கா இருக்கிறாங்க. வைஸ் கேப்டன் யார் இருக்கிறாங்கன்னா சதாப் கான் தான் இருக்கிறாங்க. இது கண்டிப்பா 1 or 2 ஒரு இது மாறும். ஏன்னா இப்ப ஆல்ரவுண்டர்ல 2 கேப்டன் இருக்கிறதுனால ஒன்னு பேட்டர் டு பவுலர் மாறலாம், இல்ல ஆல்ரவுண்டர் டு பவுலரும் மாறலாம். ஸோ ரெண்டுமே ஆல்ரவுண்டர்ல வர்றது கஷ்டம். இது ஒரு கேட்டகரி. அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரவுண்டரே இல்லாம பேட்டர் அண்ட் பவுலருக்கும் கூட மாறிடும். ஸோ இப்போ ஒன் சைட் ஆஃப் டீம் அது வந்துச்சுன்னா அப்படி மாறும். இப்போ அதாவது கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ்ல உள்ள பவுலர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க.
ஃபாஸ்ட் பவுலர்ஸோ ஸ்பின்னரோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விக்கெட் எடுத்துட்டு அடுத்து போய் பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமே பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி மாறுச்சுன்னா தான் அந்த ஆல்ரவுண்டர் வந்து வராமல் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல்ரவுண்டர் டு பவுலிங் பிச்சார் தான் மேக்ஸிமம் அதான் வரும். அப்படி இல்லை பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னா ஆல்ரவுண்டர் டு பேட்டர் இல்லை விக்கெட் கீப்பர் பேட்டர் இந்த மாதிரி மாற ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல யார் யாரு வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ ஃபிளெச்சர், அதே மாதிரி தினேஷ் சண்டிமல், முகமது ஹாரிஸ் இந்த 3 பேருடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளெச்சருக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாரிஸுக்கு வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்கு. இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ட்ரீம் டீம் ஆப்ஷன் இப்போ ஒரு இது வந்து பேட்டிங் பிச்சா தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபிளெச்சர் சண்டிமல் வந்து ட்ரீம் டீம் ஆனது வந்துருவாங்க மேக்சிமம். அதே மாதிரி நீங்க சண்டிமல்ல கூட ரிஸ்கா ஒரு இதுல நீங்க வேணா லீவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபிளெச்சர் இந்த பேட்டிங் பிச் மாதிரி இருக்குன்னா அவர் பெருசா பிளே பண்ணிடுவாரு, அதிகமா ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்சும் அடிச்சிருந்தாரு, இந்த வென்யூல ஒரு 60 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி தினேஷ் சண்டிமல் பாத்தீங்கன்னா இந்த வென்யூல பெரிய அளவுக்கு பண்ணல, ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் ஐயா அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 31 இருக்கு, வென்யூலையும் 20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அந்த ட்ரீம் டீமுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ ஃபிளெச்சர் சண்டிமல்ல நீங்க கண்டிப்பா ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம் உறுதியா. அடுத்து பாத்தீங்கன்னா முகமது ஹாரிஸை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு சின்னதா ஒரு ரிஸ்கி பிக் தான். நீங்க கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணலாம். அவர் பெர்சன்டேஜ் லோல இருக்கும், ஆனா ஆர்டர் பாத்தீங்கன்னா 1 டவுன் 2 டவுன் வருவார். இப்போ ஏதாவது பேட்டிங் பிச்சா இருக்கு அப்படின்னா டாப் ஆர்டர் விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வென்யூல 79 ரன்ஸ் ஒரு இதுல அடிச்சிருக்காரு, ஒரு இதுல 81 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான ட்ரம்பான விஷயம் என்னன்னா அவர் அடிச்சிருக்கிறது எவ்வளவு அடிச்சிருப்பாருங்கிறது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இது வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கிராண்ட் லீக்கு. ஸோ கிராண்ட் லீக்கு இந்த 5 ரூபீஸ் மினி ஜிஎலுக்கு ஸ்மால் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. முகமது ஹாரிஸ் வந்து இவங்க 3 பேர்ல ஒரு ஆளா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரேங்க் அவர் அடிச்சாருன்னா நமக்கு ரேங்க் ஆனது கூடும். அடுத்து கே மெண்டிஸ் பொறுத்தவரை அவர் பேட்டிங்ல ஒரு 15 ரன்னு 20 ரன்னு இந்த மாதிரி தான் அடிக்கிறாரு. ஆனா பவுலிங் போட்டா மட்டும்தான் அவருக்கான அந்த ஆப்ஷன் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கானது கிடைக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா இவர் லோ பர்சன்ட்ல இருப்பாரு. இது பவுலிங் பிச்சா இருந்தா இவருக்கு மேக்சிமம் லாஸ்ட்ல 2 ஓவர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு ரிஸ்க் பிக்கா ட்ரை பண்ணலாம். இல்ல சேஃப் பிக்கா நீங்க போறீங்கன்னா அசரங்காவையும் ஷனாக்காவையும் ட்ரை பண்ணலாம். ஷனாக்கா வந்து பொறுத்தவரை இந்த வென்யூல வந்து ஒரு 500 ரன்ஸுக்கு மேல அடிச்சிருக்காங்க, 14 விக்கெட் எடுத்திருக்காங்க, 4 ஓவர் போட்டுருவாங்க. அசரங்காவும் பாத்தீங்கன்னா இந்த வென்யூல பொறுத்தவரை 43 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹெட் டு ஹெட்ல பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க பவுலிங் பேட்டிங்ல ட்ரீம் டீம் ஆனது எப்படியாவது வந்துடுறாங்க. ஸோ அதை வந்து இந்த இதுல இருந்து எடுத்துடலாம். அசரங்கா தான் ஒரு மெயின் பிக்கா. நீங்க கம்ப்ளீட்டா நீங்க கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் ஆகிற மாதிரி போட்டீங்கன்னா வேணா அசரங்காவை லீவ் பண்ணி பார்க்கலாமா ஒழிய, இல்லைன்னா அசரங்கா வந்து ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ ஷனகாவா மெண்டிசாங்கிறதுல நீங்க ஒரு ஆளை ரிஸ்கா ட்ரை பண்றதா இருந்தா மெண்டிஸா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா 2 ஓவர் தான் பவுலிங் போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட் கிடைச்சிருந்தது. அதே விக்கெட் இப்ப கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கான அந்த இது கிடைக்கும். அதே மாதிரி ஆஞ்சலோ மேத்யூஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு வந்து எப்படின்னா 2 to 3 ஓவர் போடுவாரு, மேக்சிமம் போட்டுருவார், 2 ஓவராவது போட்டுருவாரு கண்டிப்பா. அதே மாதிரி பேட்டிங்ல இப்போ இது பவுலிங் பிச்சா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மிடில் ஆர்டர் வருவார். இதுல என்ன ஒரு விஷயம்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து இந்த மேக்சிமம் தொடர்ச்சியா இந்த சீரீஸ் முழுக்க நிறைய ட்ரீம் டீம் வந்துட்டாரு. கம்மியான ரன் அடிச்சாலும் ஒரு ட்ரீம் டீம் வந்துருவார். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்துடலாம், 2வது தான். ட்ரீம் டீம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. ஸோ மேத்யூஸை நீங்க ட்ரை பண்ணிக்கங்க இந்த கேட்டகரியில இருந்து. ஷனகா எடுக்கலன்னா நீங்க மேத்யூஸவே ஷனகாவோட ட்ரை பண்ணலாம். அடுத்து சமீரா ஒருவேளை இந்த மேட்ச்ல வராரு அப்படின்னா வந்தால் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கு. கண்டிப்பா அவரால் ஒரு 2 to 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் இது போட்டா அந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சிடி சில்வாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுதான், அவருக்கு பெரிய அளவுக்கு ஓவர் கிடைக்காது, பவுலிங் ஃபாஸ்ட் ரன்ஸும் பெருசா இது பண்ண முடியாது. ஸோ அவரை வந்து நீங்க வந்து மேக்சிமம் லீவ் பண்ணியே போகலாம். அடுத்து இந்த 2 பேர்ல இந்த முகமது ஹுசைன் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வென்யூல வந்து ஒரு 7 விக்கெட் வரை எடுத்திருக்கிறாங்க. அந்த வென்யூல அவங்க பவுலிங் போடுறப்போ 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட்னு எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்
பவர் பிளேல போடுறப்போ அந்த ஃபேசர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் ஆகுது. 4 ஓவர் போட்டுருவாங்க. ஹெட்டுகட்லையும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ட்ரீம் டீம் ஆப்ஷன் ஆனது அவருக்கானது இருக்கு. 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா இவங்க 2 பேர்ல அஸ்வின் வந்து ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அவரை நீங்க இவங்க டீம் சார்பா நீங்க கண்டிப்பா டீம்ல எடுத்துக்கலாம். டீம் பொறுத்தவரை லாஸ்டா யூஸ் பண்ண பவுலர் பார்த்தீங்கன்னா ஷனாக்கா 4 ஓவர் போட்டிருக்கிறாரு. அந்த வசனம் நம்ம ட்ரீம் டீம் வருவோம்னு சொல்லியிருக்கிறோம். அவரும் 4 ஓவர் போட்டாரு. அசரங்கா இப்போ 4 ஓவர் போட்டுருவாங்க. மெண்டிஸ் வந்து 2 ஓவர்ஸ் போட்டு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேத்யூ சி.டி. சில்வா 1 ஓவர் டு 2 ஓவர் போடுவாங்க. மேத்யூஸுக்கு வந்து விக்கெட் கிடைச்சிச்சுன்னா 2 ஓவர் போடுவாரு, இல்லைன்னா 1 ஓவர் போடுவாரு. ஆனால் அவர் போடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்ல போடுறதுனால விக்கெட் கிடைச்சாலும் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும் ட்ரீம் டீம் வர்றதுக்கு. ட்ரீம் டீம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்காரு. ஸோ மேத்யூஸை உங்களுடைய மெயினான டீம்ல எடுத்துருங்க. ரிஸ்கான டீம்ல வேணா லீவ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸோடைய பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் வென்யூ ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா குர்பாஸுக்கு வந்து ஒரு மேட்ச் தான் 50 அடிச்சிருக்காரு. அவருடைய மற்ற இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 20க்குள்ளேயே நிறைய அவுட் ஆயிருக்காரு இந்த ஹெட் டு ஹெட்லையும் வென்யூலையும். ஸோ நீங்கள் ரிஸ்காக அவர் வந்து இந்த மேட்ச் பேட்டினுக்கு தான் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா ரிஸ்க் எடுத்து நீங்கள் அடுத்த பிளேயரை ட்ரை பண்ணிக்கிங்க. இது பவுலிங்க்கு தான் ஆகும் அப்படின்னா நீங்கள் அடுத்த வர மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிளேயர் ஆனது சேஃப் ஆகும். ஸோ இப்போ வர ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பர் அவர் தான் பண்றாரு. ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பின்னாடி போயிட்டு ஒரு 2 கேட்சோ 1 கேட்சோ பிடிச்சிட்டாருன்னா அவர் ட்ரீம் டீம் வந்துருவார். நிறைய கேட்ச் அவர் பிடிக்காரு. ஒரு மேட்சுக்கு 2 to 3 கேட்சாவது பிடிச்சிருவாரு. ஸோ அந்த வாய்ப்பு இருக்கு. ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெருசா பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சலோ பெரேரா அப்புறம் முகமது வாசிம். இப்போ இவங்க 2 பேருமே பேட்டிங் கேட்டகரியில இருப்பாங்க. ஒரு ஆவரேஜ் இதுல இருப்பாங்க. இப்போ இவங்க ஆஞ்சலோ பெரேரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 38-67 வந்து பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வச்சிருக்கிறாங்க. வென்யூவை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு 20 வந்து ஒரு டைம் தான் ரீசெண்டாக தாண்டி இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். இவர் வந்து ஒரு சின்னதாக ரிஸ்கி பிக்கு. கிராண்ட் லீக்கு வேணா ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சேஃபாக எடுக்கிறீங்கன்னா முகமது வாசிமையே இந்த கேட்டகரியில் ட்ரை பண்ணலாம். வென்யூல வந்து ஒரு 100 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதில் 50 ரன் ஹையர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. அதே மாதிரி ட்ரீம் டீம் வர்றதுக்கான சின்னதான ஒரு ஆப்ஷன் இருக்கு. இவங்க 2 பேர்ல ஒருத்தங்க ஆனால் உறுதியாக ட்ரீம் டீம் ஆனது வருவாங்க. அதே மாதிரி சமர விக்ரமா வந்து கம்ப்ளீட் ரீசெட் ஃபார்ம்ல தான் அவுட்ல தான் இருக்கிறாரு. அவருடைய ஹெட் டு ஹெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 172 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 25 ரன்ஸ் ஆவரேஜில். வென்யூலையும் ஒரு 25 ரன்ஸ் ஆவரேஜில் அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன்னே அவர் தாண்டலை. ஆனால் இந்த மாதிரி ஃபைனல் செமிஃபைனலில் எப்படி நடக்கும்னா மேக்ஸிமம் யார் வந்து அதிகமாக நல்லா ப்ளே பண்ணாமல் இருக்காங்க, இல்லை ரீசன்ட் ஃபார்மில் 2-3 மேட்ச் சரியாக ப்ளே பண்ணலைன்னா அவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க. இது வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி நீங்க ரிஸ்கா எடுக்கிறீங்கன்னா குர்பாஸை தூக்கிட்டு இல்ல சமர விக்ரமாவை நீங்க ஜிஎலுக்கு ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது பவுலிங் பிச்சா இருக்கு அப்படின்னா அவர் கொஞ்சம் நின்று விளையாண்டாருன்னா ஒரு ட்ரீம் டீம் சின்னதா வந்தா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவருடைய பிக்கு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அப்படி போங்க. அப்படி இல்லை அப்படின்னா சேஃப் பிக்கா நீங்க வந்து கிளென் பிலிப்ஸையே எடுத்துடலாம். பேட்டிங்க்கு தான் சப்போர்ட் ஆகுது அப்படின்னா நீங்க அவரை விட்டுட்டு பிலிப்ஸை தக்கலாம். ரிஸ்கா எடுக்கணும் கிராண்ட் லீக்கு அப்படின்னா நீங்க சமர விக்ரமாவே ட்ரை பண்ணுங்க. அடுத்து சதாப் கான் பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல. அதுக்கு அடுத்த முந்தின மேட்ச் பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவர் ஒரு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா ஒரு மேட்ச் அவருடைய இது பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றது கம்மியாயிருது, இல்ல கம்மியான பாயிண்ட்ல தான் ட்ரீம் டீம் வர்றாரு. இப்போ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் அவர் பால் அடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பால் ரொம்ப டேர்ன் ஆச்சு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா நீங்க சதாப் கானை டீம்ல எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து திஷார் பெரேரா, அப்புறம் இஷிதா வெஜசுந்தரா, அப்புறம் துனித் வெல்லங்கே. இந்த 3 பேர்ல திஷா பெரேரா வந்து லாஸ்ட் மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பேட்டிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்சாதான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஓவர் போடுறது 1-2 ஓவர் போடுவார், சில டைம் தான் நிறைய ஓவர் போடுவார். ஸோ அவர் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். இது கம்ப்ளீட்டா பவுலிங்க்கு மாறுது அப்படின்னாதான் திஷார் பெரேராவால ட்ரீம் டீம் இந்த இடத்துல வர முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இஷாத் வதேரா வந்து மேக்சிமம் வென்யூலையும் பாத்தீங்கன்னா 1 விக்கெட் to 1 விக்கெட் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ இதை வச்சு ட்ரீம் டீம் வர முடியுமாங்கிறது கஷ்டம் தான். ஆனா இந்த துனித் வெல்லங்கே பாத்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்க இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாங்க, 2 இன்னிங்குமே இவங்க விக்கெட்டும் எடுக்க முடியும், அதே நேரத்துல இதுவும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பிளேயர்ஸை வந்து ஆல்ரவுண்டர்ல வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ துனித் வெல்லங்கே இருக்கிறாங்க
அப்படி இல்லைன்னா யார் வருவா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ துனித் வெல்லங்கே இருக்கிறாங்க, மேத்யூஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதாப் கான் இருக்கிறாங்க, அசரங்கா இருக்கிறாங்க. ஸோ நிறைய ட்ரீம் ஆல்ரவுண்டர் வர முடியாது. ஸோ துனித் வெல்லங்கே மேத்யூஸில் ஒருத்தங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஒருத்தங்களை லீவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் சதாப் கான் மேலே கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து எடுத்துடலாம், செகண்ட் இன்னிங்ஸுக்கு கண்டிப்பாக போட்டுருவாங்கன்னா நீங்கள் மேத்யூஸை எடுத்துக்கோங்க, துனித் வெல்லங்கே லீவ் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் துனித் வெல்லங்கே கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா மேத்யூஸை ரிஸ்க்காக எடுத்து லீவ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த டீம் வந்து கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் அந்த மேட்ச்ல வின் ஆகுறாங்க அப்படின்னா இந்த பினுரா பெர்னாண்டோ அதே மாதிரி மதிஷா பத்திரானா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ட்ரீம் டீமும் அதிகமாக நிறைய வந்துருவாங்க. இப்போ மேக்சிமம் இந்த மேட்ச்ல வந்து பவுலிங் கேட்டகரி, அதாவது கம்ப்ளீட் பவுலர் கேட்டகரியில இருக்கிறவங்க 3 பேர் உறுதியா வந்துருவாங்க. இந்த உஸ்னைன் வர வாய்ப்பு இருக்கு, பெர்னாண்டோ வர வாய்ப்பு இருக்கு, பத்திரானா வரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த பிச்சு வந்து இவங்க 2 பேருக்குமே சப்போர்ட் ஆகும், பினுரா பெர்னாண்டோக்கும் சப்போர்ட் ஆகும், பத்திரானாக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த 2 பேர்ல அது யார் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பண்ணலாம்னா ரிஸ்கியா நீங்க பெர்னாண்டோவை ட்ரை பண்ணலாம். இப்போ இவங்க 2 பேரையுமே நீங்க கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் பண்ணா எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த கேஎஃப்எல் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டீங்கன்னா ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. யாரு கொஞ்சம் கம்மியான பெர்சன்ட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஆனா 2 பேருமே ட்ரீம் டீம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மதிஷா பத்திரானா அந்த வென்யூல பாத்தீங்கன்னா 2 விக்கெட் 2 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட்னு எடுக்கிறாரு. அதே மாதிரி இவங்க பெர்னாண்டோவும் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட்னு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா பவுலிங் பிச்சா இருக்கணும். கண்டிப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க 2 பேருமே வந்துருவாங்க. இல்லைன்னா டெத் ஓவர்ல பத்திரானா போடுவாரு, பவர் பிளேல நல்ல பவர் இது யூஸ் ஆகும். ஸோ பவர் பிளேல இவர் போடுவார். ஸோ விக்கெட் ஆனது கிடைச்சிரும். டீம் பொறுத்தவரை லாஸ்ட் ஓவர் எப்படிலாம் போட்டிருக்காங்க, லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பெர்னாண்டோ 4 ஓவர் போட்டுருக்காரு, அந்த இஷ்டாங்கிறவர் 4 ஓவர் போட்டுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பத்திரானாவும் 4 ஓவர் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நம்ம சதாப் கான் அவங்களும் 4 ஓவர் போட்டுருவாங்க. அது போக பெரேரா வெல்லங்கே 2 ஓவர் தான் இந்த மேட்சை இப்போ லாஸ்ட் மேட்ச்ல போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்க வெல்லங்கே எடுக்கிறதுக்கு வெல்லங்கே எடுப்பீங்களா மேத்யூஸ் எடுப்பீங்களாங்கிறது 2 பேருமே சேம் கேட்டகரி, அதாவது அவங்க 2 பேருமே ஆல்ரவுண்டர்ல ஒரு ஈக்குவல் இதுல தான் இருக்காங்க. இப்போ நம்ம அதை வச்சுதான் நம்ம பிரிக்கணும். ஏன்னா இவங்களும் 2 ஓவர் தான் போடுறாங்க, அவங்களும் 2 ஓவர் தான் போடுறாங்க. அவரு எல்லா டீமும் ட்ரீம் டீம் வந்துடுறாரு, இவரு செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்ல தான் நல்லா இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க பிளேயரை எலிமினேட் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கு எந்தெந்த மாதிரிலாம் கொடுக்கலாம், ஒரு சேஃப் பிக்கா யாரெல்லாம் எடுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அசரங்கா, சதாப் கான், பத்திரானா, குர்பாஸ், ஷனாக்கா வந்து ஒரு சேஃப் பிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்னதா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்குன்னு சொல்லலாம். அவர் வந்து பேட்டிங் பவுலிங்கும் 4 ஓவர் போடுறாரு, சில டைம் அவர் விக்கெட் எடுத்துடலாம். அதே மாதிரி பேட்டிங்ல இப்போ டாப் ஆர்டர் அவுட் ஆயிட்டாங்கன்னா அவர் ரன்னும் அடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், பவுலிங் பிச் மாதிரி இருக்குன்னா. குர்பாஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிக்கிடுங்க. பத்திரானா போத் இன்னிங்ஸ்லயும் பவுலிங் இங்க வந்து முக்கியமா இருப்பாரு. அதே மாதிரி சதாப் கானை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா ட்ரை பண்ணுங்க. அசரங்கா சதாப் கான்ல ஒருத்தங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒருத்தங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தங்க லோவா தான் இருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காதீங்க, அப்படி வரமாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளெச்சர், சண்டிமல் ரிஸ்கியா ட்ரை பண்றதா இருந்தா நீங்க ஃபிளெச்சர் சண்டிமலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி அவங்க வர்றது மாதிரியான சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்கலாம் பேட்டிங் கண்டிஷன்ல இருந்தா. அடுத்து பெர்னாண்டோ வந்து பெர்னாண்டோ அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் போலர். இங்க நல்லா அவர் வேரியேஷன் கட்டர்ஸ் எல்லாமே மாத்தி மாத்தி இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் எல்லாம் போடுவாரு. பவர் பிளேல முக்கியமா பண்ணுவாரு. போத் இன்னிங்ஸ்லயும் நியூ பால்ல நல்லா போட அதிகமான வாய்ப்பு அவருக்கு உண்டு. ஸோ அவர் ரிஸ்கா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ட்ரை பண்ணுங்க. அவர் ஒரு பெரிய ட்ரம்ப் பிக்கா இருக்கலாம். அது மாதிரி துனித் வெல்லங்கே செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப மஸ்டான பிக்கா இருப்பார். அவர் அந்த மாதிரி கேட்டகரியில ட்ரை பண்ணலாம். ஆனா அவர் 4 ஓவர் போட்டாதான் அவரால் வைஸ் கேப்டன் கேப்டன் அளவுக்கு பண்ண முடியும். ஸோ அவர் வந்து இல்லைன்னா பேட்டிங்கும் பவுலிங்கும் சேர்ந்து பண்ணாதான் வர முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சமீரா உள்ள வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் வந்து ஒரு முக்கியமான இதா வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டார்னா. அதே மாதிரி வாசிம் முகமது அதாவது பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவரை ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆவரேஜ் பெர்சன்டேஜ்ல இருப்பாங்க. சப்போஸ் இப்போ குர்பாஸ் எல்லாம் உங்களுக்கு ரிஸ்கா இருக்கு, அவங்க வந்து இப்போ அந்த வென்யூ ரெக்கார்டு கெட்டு ரெக்கார்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இதுல லீவ் பண்ணி பாத்தீங்கன்னா இவருக்கு கேப்டன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ளவங்க லீவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை தெரிவிங்க. கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.